50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமியின் முதற்கட்ட பிரச்சார பயணம் வெற்றியா? கூட்டணிக்கு அமித்ஷா நெருக்கடி தருகிறாரா? விஜயின் வளர்ச்சி திமுகவுக்கு லாபமா? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் நம்முடன் இணைக்கிறார். வணக்கம் திரு SP லட்சுமணன். வணக்கம். எடப்பாடி பழனிசாமியுடைய முதற்கட்ட பிரச்சார பயணம் வெற்றியா தோல்வியெல்லாம் அதை தீர்மானிக்கிறதுக்காக கூட அவரே இந்த தொடங்கலை. ஒரு 4.5 ஆண்டு காலம் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கு. அந்த ஆட்சியில் இத்தனை தவறுகள் நடந்திருக்கு. மக்கள் எதிர்பார்த்தது நடக்கலை, அவங்க கொடுத்த வாக்குறுதிகளையே நிறைவேற்றலை அப்படின்னு ஒரு போற இடங்கள்ல பேசுறாரு இல்லையா? இதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறது மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்துடைய இப்போதைய அஜெண்டா. போய் நின்றுட்டு மேட்டுப்பாளையத்தில் இங்கே நிற்கிற என்னுடைய கட்சியினுடைய வேட்பாளர் AK செல்வராஜுக்கு அப்படின்லாம் அவர் ஆரம்பிக்கல. சரிதானா? பேரை சொல்லி அவருடைய சின்னத்தை சொல்லி ஓட்டு கேட்கிற பயணம் இது அல்ல. இப்ப நடக்கிறது அதல்ல. இந்த ஆட்சியினுடைய தவறுகளை அவருடைய பாஷையில அவலங்களை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சொல்றதுதான். அதை தொடங்கி இருக்கிறார். வாழ்த்து சொல்ல விரும்புறவங்க வாழ்த்து சொல்லலாம், விரும்பாதவங்க தள்ளி நின்று பார்க்கலாம். அப்படி தொடங்குற முதல் பயணமே கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆயிருச்சுன்னு அதையும் தவிர்க்க முடியல. பேசுகிற விஷயங்கள் நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு பாடத்தை முதல் சுற்றே கற்றுக் கொடுத்துட்டதாக தான் பார்க்குறேன் எடப்பாடிக்கு. அறநிலைத்துறை விவகாரங்களில் அவர் தொடக்கூடாத விதத்தில் தொட்டார். என்ன காரணம்? அந்த பணத்தை எடுத்து நீங்கள் என்னவெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கறது வேற. கல்லூரி கட்டலாமான்னு RSSே கேட்டதில்லை, BJPயே கேட்டதில்லை. எனக்கு தெரிஞ்சு அவங்களாம் என்ன கேட்பாங்கன்னா, இந்த பணத்தை எடுத்து எதுக்கு இஸ்லாமியர்களுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துறீங்கன்னு மறைமுகமாக கேட்டிருக்காங்க. கர்நாடகாவில அந்த குரல் ஓங்கி ஒலிக்குது. சரிதானா? அப்போது இந்துக்கள் கொடுக்குற உண்டியலில் போடுற காசை அந்த கோயிலுடைய வளர்ச்சிக்கு, இந்துக்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தாமல் நீங்கள் பொது நிதி கொண்டு போய் வேறு எது கொடுக்குறீங்களேன்னு வந்திருக்கே தவிர கல்லூரி கட்டலாமா, கல்விக்காக செலவிடலாமான்னு அவங்களே கேட்டதில்லை. ஸோ எதையோ சொல்ல நினச்சி எதையோ சொல்லி கடைசியில் நான் அப்படி சொல்லலை அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டார். அதுக்கு மேலே நான் எடப்பாடி அந்த விஷயத்தில் விமர்சிக்க விரும்பலை. ஏன்னா என் கருத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன்னு அவர் சொன்னார்னா நம்ம அதை பற்றி மணிக்கணக்கில் பேசலாம். அவரே தன்னை திருத்தி கொண்டு அல்லது சொன்னது தவறு, சொன்ன விதத்தில் இது போய் கன்மையாகலைன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்ட பிறகு அதை நம்ம அதுக்கு மேலே விமர்சிக்க வேண்டாம். ஸோ அந்த பாடத்தை அவர் கற்றுட்ருக்கிறார். பொதுமக்கள்கிட்ட சில விஷயங்களை சொன்னார். எந்த ஊரில் கூட்டம் கூடிச்சு, எந்த ஊரில் கூட்டம் போடல, எந்த நிர்வாகி கரெக்டாக தான் வேலையை செஞ்சால், எவன் நமக்கு டேக்கா கொடுத்தான், இதையெல்லாம் கவனிக்கிறதுக்கான பயணம் தான் அது. ஸோ இது வெற்றியா தோல்வியான்னு தீர்மானிக்கிற பயணம் அல்ல. அந்த வகையில் கவனிக்க வைக்கணும், பேச வைக்கணும், தான் நினைக்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற முதல்ல தொடங்கி இருக்கிறார். தீர்ப்பு சொல்கிற அளவுக்கு இன்னும் அந்த பயணம் முதல் சுற்றையே இன்னும் முடிக்கல. அதனால கொஞ்சம் காத்திருக்கலாம். மக்கள்கிட்ட அவர்கிட்ட சரியா அவர் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதுக்கு நம்ம இன்னும் பல கூட்டங்களை பார்க்கணும். எடுத்த உடனே அவர் போய் விமர்சிக்கிறதோ, ஆஹா சூப்பர் சார், இவர் தான் சார் அப்படின்னு சொல்ல விரும்பலை, என்ன சார் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்ல வேண்டாம். இன்னும் கொஞ்சம் போக விடணும். முதல்ல ஒரு எதிர்கட்சி தலைவருடைய பிரதான பணிங்கிறது அந்த அரசுடைய தவறுகளை சுட்டி காட்டணும்னு கிளம்புறாரு. போயிட்டு வரட்டும், முதல் ரவுண்டை முடிச்சுட்டு வரட்டும். கொங்கு மண்டலத்தில் நிறைய கூட்டம் கூடிச்சு அப்படிங்கிறதே அவருக்கு ஒரு வெற்றி தான். சில இடங்களில் கிடைக்கல, கூட்டம் வரலை, அதுவும் தெரிஞ்சது. அது வெற்றினோ இது தோல்வினோ நான் சொல்ல மாட்டேன். ஒரு பயணத்தை தொடங்கி அதான் சொன்னேன், எந்த நிர்வாகிகள் எப்படி வேலை செய்கிறான்னு அவர் முதல்ல கவனிக்கிறதுக்கான ஒரு இது. அதோட ரிசல்ட்டை அவங்ககிட்ட என்கிட்டே பொதுவெளியில் விமர்சிக்க மாட்டார். அன்றைக்கி அந்த டிவியில் உட்காந்துக்கிட்டு அல்லது அந்த ஹோட்டலில் உட்காந்துட்டு நைட்டு லெஃப்ட் ரைட் வாங்கியிருப்பார், பாராட்டவும் செஞ்சுருப்பார் சிலரை. இதுக்கு தான் அந்த கட்சிக்கும் பலனளிக்கும் இது மாதிரியான பயணங்கள். கட்சி எந்த கதியில் இருக்குது, நிஜமாக நல்லா வச்சுருக்கப்ப நான் கூட எதிர்பார்க்கல இங்கே எவ்வளோ கூட்டம் கூடும்னு. எப்போ நாங்கள் அவ்வளோ பேர் கூடுவான்னு பார்த்து கடைசியில் 100 பேர் 150 பேர் கூட இல்லை அப்படின்னு இந்த மாதிரியான ஒப்பீடுகள், சில அறிவுரைகள், சில கண்டிப்புகளுக்கு இந்த பயணம் கட்சி ரீதியாக பயன்படும். அந்த மாதிரி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நடக்காமல் இருக்காதுன்னு சொல்கிறேன் நான். அது நம்மக்கிட்ட சொல்லிட்டு நடக்கணுமா என்ன? நான் இன்று இரவு சரியாக 9:20 மணிக்கு அந்த ஒன்றிய செயலாளர் வேலுமணியை உள்ளே அழைத்தேன், குப்புசாமியை உள்ளே அழைத்தேன், கடுமையான வார்த்தைகளால் திட்டினேன் என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எடப்பாடி சொல்வார்னு எதிர்பார்க்குறீங்க? அது அன்றாட நிகழ்வு சார். கட்சியினுடைய நடவடிக்கைகள் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் பேச்சில் சொன்னீங்க, சில இடத்துல நல்ல கூட்டம் கூடிச்சு, சில இடத்துல கூட்டம் கூடலை அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னு. அது வெற்றி இது தோல்வின்னு சொல்ல முடியாது. ஆமாம். ஆனால் அந்த வேறுபாட்டுக்கு என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது அவர் தான் உட்காந்து ஆய்வு பண்ணணும். ஆனால் இது ஒரு பாயிண்ட்டே இல்லைன்னு, அதனால் அங்கே நிற்க வைக்கலண்ணே, வெயில் என்னன்னு அவங்க பல விஷயம் சொல்லியிருக்கலாம். நாம் விவாதிக்கிற அளவுக்கு அது அவ்வளோ முக்கியத்துவமான விஷயம் அல்ல. ஆனால் அது கொங்கு மண்டலத்துக்குரிய ஒரு மக்கள் கூடுகின்ற ஒரு ரோட் ஷோ அப்படி தானே அது? அதனால தானே பல இடங்களில் கூட்டத்தை கூட்டி காமிச்சாங்க. கூட்டம் வந்ததையும் மறுக்க முடியாதுல்ல சார். இப்போ மதுரையில் பொதுக்குழுவுக்கு முதல் நாள் ஸ்டாலின் ஒரு ரோட் ஷோ பண்ணார். கிட்டத்தட்ட 4:30 மணி 4:45 பிற்பகல் தொடங்கிடுச்சு. முதல் அரை மணி நேரம் கூட்டமே இல்லை. ஏன்னா அது லைவில் காமிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு திமுக நிர்வாகிகளே பேசினாங்க. எங்கே பாயிண்ட் தொடங்குதோ அங்கேருந்து காமிச்சிக்கலாம், இல்லை எங்கே நம்ம நிற்க வச்சிருக்கோமோ அங்கேருந்து காட்டுவோம் அப்படின்னா. அப்போ அந்த கட்சிக்கு அந்த நடைமுறையில் எதை செய்யணும் செய்யக்கூடாது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சா?
ஆட்சியில் இருக்கிற திமுகவுக்கு. அதுபோல செல்வாக்கை இழந்த எடப்பாடி, விமர்சனத்தை சந்திக்கிற எடப்பாடி இந்த மாதிரி விஷயங்களை சரிப்படுத்திருக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும் இல்லையா? அதை சொல்றேன் நான். கண்டிப்பா அதுவும் நடந்திருக்கும். ஆனா பல கூட்டங்கள்ல அடுத்து அதிமுக ஆட்சி அமைக்கும், அடுத்த முதலமைச்சர் தான் இப்படியெல்லாம் அவர் பேசினாரு. பல பேர் அவர்கிட்ட பேசின காட்சிகள்லாம் வெளியானது. நீங்கள் எப்போ வருவீங்க தெரியல, சீக்கிரம் வரமா, இப்படிலாம் பேசினாரு. அந்த நம்பிக்கை அவர்கிட்ட இருக்கு. ஒரு தலைவனுக்கு இருக்கணும், அதை காட்டுறார். பட் அது தொண்டர்கள் முகத்தில் பிரதிபலிக்கலைன்னு எனக்கு ஒரு பார்வை இருக்கு. காரணம், இவ்வளோ நம்பிக்கையாக அவர் ஒரு சுற்றுப்பயணத்தை தொடங்குறார். அவரை பலவீனப்படுத்துகிற மாதிரி, அதிமுக பலவீனப்படுத்துகிற மாதிரி, ஒட்டுமொத்தமாக அந்த அணியவே என்டிஏவே பலவீனப்படுத்துகிற மாதிரி மாறுபட்ட கருத்துக்களை இரண்டு கட்சிகளும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்கிறாங்க. கூட்டணி ஆட்சிங்கிறதுலையும் சரி, முதலமைச்சர் வேட்பாளர்லையும் சரி, அது ஒரு தெளிவு இல்லாத வரைக்கும் இவ்வளோ கூட்டம் கூடல இந்த சப்ஜெக்ட்லாம் உட்கட்சி பிரச்சனைக்கு தான் பயன்படும். ஆட்சியை பிடிக்கிற அந்த ஒரு வேள்வியில், அந்த பயணத்தில் இது ஒரு துளி கூட பலனளிக்காது. எவ்வளவு சீக்கிரமாக உட்காந்து ரெண்டு பேர் தங்களுடைய கருத்து வேறுபாடுகளை பகிர்ந்துக்கிறாங்களோ, எவ்வளவு சீக்கிரமாக பொதுவெளியில் கருத்துக்கள் சொல்வது, இது மாதிரியான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தவிர்க்கிறாங்களோ, அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லது. இனிமேல் அந்த அணிக்கு வரப்போகிற மற்ற கட்சிகளுக்கும் நல்லது. ஏன் தவிர்க்க மாட்டேங்கிறாங்க தெரியல. வேற ஏதோ அஜெண்டா வச்சிருக்காங்களா? இந்த தமிழ்நாட்டுக்கு என்டிஏ தலைவர் எடப்பாடி தான், அதிமுக தான் தலைமை அப்படின்லாம் சொல்ற அமித்ஷா முதலமைச்சர் வேட்பாளராக அதிமுகவிலிருந்து ஒருவர் வருவார்னு ஏன் சொல்றேன்? அந்த அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற என்டிஏவுக்கு தலைமை தாங்குகிற, முதலமைச்சராகவே 4 ஆண்டுகள் இருந்த, மீண்டும் அம்மாவின் ஆட்சியை நான் அமைப்பேன்னு சொல்ற எடப்பாடியின் பேரை அந்த இடத்துல ஏன் அமித்ஷா சொல்ல மாட்டார் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. கூட்டணி அமைக்கும் போதே அவர் தான் தலைமை தாங்குவார்னு வேற சொல்லிட்டார். கூட்டணிக்கு தலைமைன்னு சொன்னார். ஆனால் வாய்ப்பு கிடைக்கிற போது, பிரிண்டட் இன்டர்வியூ கொடுக்குற போது கூட, டைப் பண்ணி பதில்களை கொடுக்குற போது கூட, முதலமைச்சர் அடுத்த ஜூன் பாருங்க முதலமைச்சராக ஸ்டாலின் வீட்டுக்கு போயிருப்பார், அடுத்த முதல்வராக எடப்பாடி உட்காந்துருப்பார்னு கலோக்கியெல்லாம் கூட 2 வரையும் வரலையே. ஏன் சார் பத்திரிகையாளராக எதிர்பார்ப்பேன்ல? நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த ஜூனில் ஸ்டாலின் இருக்க மாட்டார், அங்கே எடப்பாடி தான் இருப்பார்னு சொல்லல. சரி, இன்னைக்கு சுற்றுப்பயணம் தொடங்கி இருக்கிறார். எங்கள் அணியினுடைய என்டிஏனுடைய தமிழ்நாட்டு தலைவர் எடப்பாடி சுற்றுப்பயணம் தொடங்கி இருக்கிறார். அவருடைய பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள், அவர் மீண்டும் முதல்வராக வாழ்த்துக்கு ஏதாவது ஒன்று ட்விட்டோ, அறிக்கையோ, ஃபோன் கால் ஏதாவது வந்துச்சா? வரல. ஸோ இந்த நிமிஷம் வரைக்கும் எடப்பாடியை முன்னிலைப்படுத்த பிஜேபின்னு சொல்றத விட அமித்ஷா தயாராக மாற்றார். இது வரைக்கும் தயாராகலை. என்ன காரணம்? ஏன்னா நயினா நாகேந்திரன் சொல்றார் எடப்பாடி முதலமைச்சராக அந்த நயினா நாகேந்திரன் அதிகாரம் அமித்ஷாவுக்கு தாங்கிறாரு. அப்போ அமித்ஷா சொல்ல தான் நான் ரெஃபரன்ஸ் எடுத்தேன். ஏன் சொல்ல மாட்டேன் தெரியல, அவங்களுடைய நோக்கம் என்ன புரியல. இந்த தாங்கள் இடம்பெற்றிருக்கிற அணியை, அந்த அணியினுடைய செயல்பாடுகளை, அந்த அணியினுடைய செயல் திட்டத்தை தாங்களே பலவீனப்படுத்தினால் மிக நிச்சயமாக எதிரணியான திமுகவுக்கு தானே அது பலன் சேர்க்குங்கிற அந்த அடிப்படை புரிதல் அவங்களுக்கு இல்லையா, இல்லை தெரிஞ்சும் அது நடக்கட்டும்னு விரும்புகிறாங்களா எனக்கு தெரியல. அந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் இருக்காது அவங்களுக்கு. அப்போ தெரிஞ்சு விடுறாங்கன்னா என்ன, வேற என்ன வச்சிருக்காங்க ஹிடன் அஜெண்டா எனக்கு தெரியலன்னு சொன்னேன். நீங்கள் 1000 கேள்வி கேட்டாலும் எனக்கு பதில் இல்லை. அதிமுகவை இந்த மாதிரி பேச்சு காலி செஞ்சிடும்ல? காலி செய்யறதுங்கிறது கூட கடைசி வார்த்தை. முதல்ல அந்த தொண்டர்கள் சோர்ந்து போயிடுவாங்க. இந்த சோர்வு தான் நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்விக்கு வழிவகுத்துச்சு. அவன் கொஞ்சம் உற்சாகமாக வேலை செஞ்சானா கௌரவமான தோல்வி கிடைச்சிருக்கும். திரும்பவும் அது மாதிரியான படுதோல்வி அடையாமல் இருக்கணும்னா எடப்பாடியை இன்னும் கொஞ்சம் தெளிவாக தைரியமாக பேசணும். தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறான் இல்லையா? வருகிற தேர்தலில் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைக்கணும்னு சொன்னாதான் அது அமித்ஷாவுக்கான பதிலாக இருக்கும். தனித்துங்கிற வார்த்தை இது வரைக்கும் வரவே இல்லை. சொல்றாரு இல்லை, என்ன தனித்துங்கிற வார்த்தை வரல. அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். சரி, தனிப்பெரும்பான்மை அந்த அமைச்சரவையில் மற்றவர்களுக்கு இடம் உண்டாங்கிற கேள்விக்கு அதுல பதில் மறைமுகமாகவும் இல்லை, நேரடியாகவும் இல்லை. தனித்து ஆட்சின்ற வார்த்தையை சேர்த்து சொன்னா என்னங்கிற, அப்பதான் தில்மிசம் செய்கிற, சேஷ்டை செய்ய நினைக்கிற அமித்ஷா போன்றவர்களுக்கு, பிஜேபி போன்றவர்களுக்கு ஒரு பதிலடியை மறைமுகமா கொடுத்த மாதிரி இருக்கும், நேரடியாக கொடுத்த மாதிரி இருக்கு. ஒரு வார்த்தை தானே சார். அப்ப இவரும் அதை ஏன் சொல்ல தேங்குறார்? அப்ப நாமளும் சார் அதான் தனிப்பெரும்பான்மைன்னா அதானே சார் அர்த்தம். அர்த்தம் எதுக்கு மெனக்கெடணுங்கிற, தனிப்பெரும்பான்மை எதுக்கு அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும்? நேரடியா வார்த்தையை சொல்லிட்டு போங்க. அதிமுகவுடைய கொள்கை தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரைக்கும் இருக்குமான நடைமுறை ஒரு கட்சி ஆட்சி தான். 26 தேர்தலும் ஒரு கட்சி ஆட்சி தான். அந்த கட்சி அதிமுக தான். முடிஞ்சு போச்சா? எவ்வளவு விளக்கம் அவர் கொடுக்கணும்? வேண்டாமே. நாங்கள் தனித்து தான் ஆட்சி அமைப்போம். தனிப்பெரும்பான்மை நாங்கள் தனித்து தான் ஆட்சி அமைப்போம். 4 வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? இனிமேல் சொல்றாரு. அதைத்தான் சொல்றேன். இது ஏதோ நம்ம நகைச்சுவைக்காக சொல்லலை. ஒரு தலைவனுடைய வாயிலிருந்து உறுதிப்பட அந்த வார்த்தை வந்தாதான் அதிமுக தொண்டர்கள் முதல்ல உற்சாகமாவான். தலைவர் தயாராயிட்டாரு, அமித்ஷாவே இருந்தாலும் ஒரு கை பார்க்கலான்னு வந்துட்டாரு, அவனுக்கு ஒரு தைரியம் வரும் சார், உற்சாகம் வரும் சார். ஆனா எடப்பாடி அந்த மனநிலையில் தான் இருக்காரு. முழுமையா இன்னும் வரல, மனநிலையில் இருக்காது. அதை செயல்படுத்த வரும்போது ஒரு சின்ன தயக்கம் வரும். என்ன சந்தேகப்படுறீங்க நீங்க? தெரியல. 1000 விமர்சனம் வைக்கலாம். சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் கொஞ்சம் தெளிவு வரணுங்க. நான் ஒரு முறை அமித்ஷா பேச பதில் சொன்னா அந்த கூட்டணி வேற மாதிரி போயிடும், சிதைஞ்சிடும்.
அதையும் நான் விரும்பலை. அந்த பழியோ இதுவோ நமக்கு வேண்டாம், அது என்னுடைய கேரக்டரும் அல்ல. இத்தனை முறை ஒரு மாறி மாறி சொல்கிறார். பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார், பூட்டி அறைகளுக்குள்ள கோர் கமிட்டி கூட்டத்தில் பேசுகிறார், தமிழ்நாடு பிஜேபி கோர் கமிட்டியில் பிரிண்ட் பண்ணி கொடுக்குற பேட்டிகளில் பேசுகிறார், இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறார், டிவிக்குள்ள மைக்கு நிட்டார். எங்கேயுமே எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ல மாட்டார், அமைச்சர்களை இடம்பெறுவங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறார். இந்த இரண்டுக்குமான தீர்வை ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புரிதலை 2 பேர் உட்கார்ந்து பேசி சரி பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசிய தேவையாக மாறிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட தேர்தலுக்கு 1 வருஷம் முன்னாலே கூட்டணி அமைச்சாச்சு, ஏப்ரல் மாதமே அமைச்சாச்சு. அப்படி இருந்தபோது இன்னும் கூட அந்த குழப்பத்தை ஏன் முன்வைக்கிறாங்க புரியல, எனக்கு நிஜமாவே தெரியல. இல்லை, இது சந்தேகமா இருக்கு. எடப்பாடி முதலமைச்சர் இருக்கக்கூடாது அமித்ஷா நினைக்கிறாரா? அப்படி நினைச்சா அவர்கிட்ட இருக்க மாற்று திட்டம் என்ன? அந்த திட்டத்தை அவ்வளோ சுலபத்தில் தேர்தலுக்கு முன்பாகவே இப்படியெல்லாம் நீங்கள் பொதுவெளியில் வச்சு விவாதிக்க முடியுமா? அதை தொண்டர்கள் ரசிப்பாங்களா? அப்படிலாம் பல கேள்விகள் இருக்குல்ல. எடப்பாடி இல்லாமல் வேறு ஒருவரை நிறுத்த பாஜக அமித்ஷா நினைக்கிறாரா? அது எந்த அளவுக்கு பலன் தரும் இந்த நேரத்தில்? அப்போது அதை நீங்கள் இப்போவே அமல்படுத்தி, எங்கள் கூட்டணி வெற்றி பெற்றால் வேலுமணி தான் முதலமைச்சர், எங்கள் கூட்டணி வெற்றி பெற்றால் செல்லூர் ராஜ் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு நீங்கள் பிரச்சாரத்தை தொடங்கணும். செல்லூர் ராஜ் நகைச்சுவைக்குரியவர் அல்ல, யாரா வேண்டுமானாலும் இருக்கட்டும். அவர் பேரை சொல்லி அறிவிச்சிட்டு சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கணும் சார். நான் சொல்ல புரியுதுங்களா? அவர்கிட்ட இப்போ அமித்ஷா மேட்டுப்பாளையத்தில் கொடி அசைச்சு துவங்கி வைக்கணும்னு நான் கேட்கல, ஒரு ட்விட்டு போட்டுருக்கலாம்ல. சுற்றுப்பயணத்தை திமுகவை வீழ்த்துவதற்கான வேள்வி பயணத்தை இன்று தொடங்குகிறார் எடப்பாடி, என்னுடைய வாழ்த்துக்கள். அது சொன்னால் கூட மறைமுகமாக ஒரு மெசேஜ் கன்வே ஆயிருக்கும். அது எதையுமே அவர் சொல்ல மறுக்கிறார். என்ன திட்டம் வச்சிருக்காங்க? அவசரப்பட்டு கூட்டணி அமைச்சாங்க. ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்வது மட்டுமல்லாமல் சொல்லாமல் இருப்பதும், வேறு ஒருத்தர் இருப்பாருங்கிற ஒரு சந்தேகத்தை கிளப்புறதும், அது கூட்டணியை காலி செய்வதன். அதுக்காக அந்த வார்த்தையை காலி செய்யறது மட்டுமல்ல, இந்த அணிக்கு இன்னும் வரப்போகிற கட்சிகளுக்கும் அது எந்த பிரயோஜனத்தையும் தராது. அது அந்த உள்ளே வருகிற வேகத்தை தடைப்படுத்தும். எடப்பாடியை அச்சுறுத்துறாங்களா? அது அவருக்கு தான் தெரியும். ஆதாரம் இல்லாமல் அதை தாண்டி சொல்ல விரும்பலை. ஒரு அச்சுறுத்தலுக்கு பிறகு, நிர்பந்தத்துக்கு பிறகு தான் அந்த கூட்டணி அமைச்சாருங்கிறத நானே முன் வச்சேன். பட் ஒரு நிகழ்வுலையே அவரை இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு என்னால் சொல்ல முடியல. கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்றதன் மூலம் அதிமுக கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணி தான் போயிருக்கு. அதையும் ஒன்றுமில்லாமல் செய்வது, எடப்பாடி பழனிசாமியை அவருக்குரிய ஆளுமையும் இல்லாமல் செய்வது, காலி செய்வது, இது அமித்ஷா தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யறாரு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிறாங்க. அந்த வார்த்தையை முழுமையாக நான் சொல்லுவேன். தெரிந்தே செய்கிறாருன்னு சொல்ல முடியாது, தனிச்சு தெரியாமல் செஞ்சுட்டான்னு சொல்கிற அளவுக்கு அமித்ஷா அரசியல் புரியாதவர் அல்ல. ஸோ அந்த 2 வார்த்தையும் சேர்த்து சொன்னால் அந்த கண்டென்ட்டை நான் ஏற்றுக்குவேன். தெரியாமல் சொல்றாருன்னு சொல்ல முடியாது இல்லை, அமித்ஷா சொல்ல முடியாது. அவர் என்னங்க அரசியல் புரியாதவரா, தெரியாதவரா, சாகசங்கள் நிகழ்த்தாதவரா? ஆனால் துரதிருஷ்டவசமாக அவருடைய எந்த வியூகமும் எந்த சாகசமும் தமிழ்நாட்டு அரசியலில் 21 எடுபடலை. அவர் என்ன செஞ்சால் சரி வரும்னு அவரும் வேறு வேறு எதாவது யோசிக்கிறாரா தெரியல. வீதிக்கு வரட்டும், அப்புறம் விமர்சிக்கலாம். 2 பேருமே பொது வெளியில் பேசுகிறாங்க. தேர்தல் கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னீங்க, இது தேர்தல் பிரச்சார பயன் எடுத்துக்கொள்ள முடியாது, தொண்டர்களுடைய சக்தி எப்படி இருக்குது, நிர்வாகிகள் எந்த அளவுக்கு நிர்வகிச்சிருக்காங்கக்கான ஒரு பயணம் இருந்தாலும் கூட தேர்தலுக்கான ஒரு சூடு ஜுரம் திமுக அதிமுக 2 பேர்கிட்டையும் துவங்கிருச்சு. 2 பேருமே அதுக்கான முன்னோட்ட பிரச்சாரங்களை துவக்கிட்டாங்க. இந்த சமயத்தில் எடப்பாடி தான் முதலமைச்சர் அப்படிங்கிறத சந்தேகத்துக்குரியதாக மாற்றுறது அப்படிங்கிறது ஒரு நீண்ட பயணத்தில் பயன் தராது தானே? பயன் தராது மட்டுமல்ல, திமுகவை மறைமுகமாக வலுப்படுத்துகிற வேலை. இந்த புரிதல் முதல்ல அந்த அணியில் இருக்கிற எல்லாருக்கும் வரணும். அப்படி இல்லைன்னா வேற என்ன திட்டம் வச்சுருக்கான்னு திரும்பி சொல்கிறேன். இதை நான் சொல்கிறதுக்கு வெட்கப்படலை, எனக்கு தெரியல. வேற திட்டம் வச்சு மனசு லைட்டாக இருக்காது தெரியலையே. அதிமுகலேருந்து ஒரு வருவார்னா ஏன் எடப்பாடின்னு நீங்களே பக்கத்தில் உட்காந்து அறிவிக்க வச்சு எடப்பாடி பேரை சொல்லாமல் தவிர்த்துட்டு அதிமுகலேருந்து ஒரு வருவார்னு சொல்கிறீங்கன்னா அப்போ உங்கள் மனசில் என்ன இருக்குங்கிற கேள்வி என் மனசுலையும் தானே எழும். இந்த சமயத்தை நீங்கள் 2-3 தடவை சொல்லிட்டீங்க திமுகவை வலுப்படுத்தும். ஆமாம், திமுக அணி பலமாக தானே இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோவா தான் இருக்கு. நாளைக்கு இருக்காதா? நாளைக்கு இருக்காதுன்னு சொல்ல முடியாது, இருக்கும்னு என்னால் சொல்லணும். அரசியலில் எதுவும் நடக்கலாம். இன்னைக்கு என்ன நிலைமை சார்? இப்போ 26 தேர்தலில் என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் நான் தனிச்சு தான் நிற்பேன்னு சொல்லிட்டார். அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் செயற்குழுவில் தனி தீர்மானமே கொண்டு வந்துட்டாங்க. சீமான் தனிச்சு நிற்கிறதுல உறுதியாக இருக்கிறார். அதிமுக தலைமையில் ஒரு அணி அமைஞ்சு போச்சு. திமுக அணி இன்னைக்கு வரைக்கும் உடையாமல் இருக்குது. இந்த 4 அணிகள் போட்டியிடுதுன்னா இதுதான் பிப்ரவரி மார்ச் வரைக்குமான நிலைமைன்னா திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இது தொடர்ந்தால்னு ஒரு வார்த்தையை போட்டு தான் நம்ம அதை சொல்லணும். அரசியலில் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் சார். நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கும். இது உடைந்தோ இல்லை விஜய் என்னுடைய நோக்கம் முதலமைச்சர் ஆகலாம், அந்த தியாகத்தை நான் தயார்னு சொல்லிட்டு நான் விமர்சனங்கள் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கிறேன். நேராக ஏடிஎம்கே ஆஃபீஸ்க்கு திமுக வீழ்த்துவதனுடைய ஒரே லட்சியம், மக்களுக்கு செய்கிற ஒரே ஒரு தொண்டு அதுவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டாரா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விஜய் சட்டையை பிடிச்சி ஒழுக்குவீங்களா? நீங்கள் அதை ரிப்போர்ட் தினசரி ஆளுநர்கள் டிவிக்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணிட்டு பேசாமல் வீட்டில் போய் படுக்க போகிறோம், அவ்வளோதான். மக்கள் தான் ஒரு பார்வை பார்ப்பாங்க. எப்போ 2 பேரும் சரியில்லைன்னு நீ சொன்னியே, இன்னைக்கு இந்த சரியில்லாத ஒருத்தோட போய் சேர்ந்துக்கிட்டே அப்படின்னு அவங்க ஒரு பார்வை பார்த்து 10 பேர் ஓட்டு போட நினச்சா மிக நிச்சயமாக 2-3 பேர் போடாமல் தவிர்ப்பாங்க.
அதில் பலமும் இருக்குது, பலவீனம் இருக்குது. நம்ம பல இடம் பேசியிருக்கோம் அதை பற்றி. ஸோ இது நடக்குமா? தெரியாது. நடக்காதுன்னு சொல்லுவீங்களா? தெரியாது. விஜய் ஒரு பலமான சக்தியாக மேலெழுந்து வருகிறாரா? எமர்ஜ் ஆயிட்டு இருக்காரு. கவனிக்க தகுந்த நபராக அவர் வந்துட்டார், வருவாருங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. எவ்வளவு கவனிக்கலாம்? இல்லை, ஒரு 10% ஓட்டை சர்வசாதாரணமாக வாங்கிடுவாருன்னு தோணுது. ரொம்ப சாதாரண ஒரு மூத்த பத்திரிகையாளர் நீங்க, ரொம்ப சாதாரணமா 10% சொல்றீங்க. ஒரு வீட்லையும் கேட்கிற குரல் பத்திரிகையாளர்னு சொன்னதுனால சொல்கிறேன். நம்ம பல பேர்கிட்ட பேசுவோம், நம்மக்கிட்ட பல பேர் பேசுவாங்க. ஒருத்தவங்க மனசில் என்ன இருக்குது, யார் மேலே எரிச்சல் இருக்குது. அதான் ஒரு செய்தி ஒன்று நடுவில் பார்த்தேன். நீங்கள் திராவிட ஆட்சி எல்லாம் சொல்கிறீங்க, திராவிடத்திற்கு எதிரான வாக்குகள் கூடிக்கிட்டே போகுது பார்த்தீங்களான்னு ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லி வச்சுருந்தார். அது மறுக்க முடியாத உண்மை. அது என்ன நடந்தாலும் ஒரு 30% பேர் திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டுறாங்க. உண்மை தானே? கடந்த காலங்களில் இருந்துட்டு அந்த 30 கூடிக்கிட்டே வருது. கவனம். அதாவது திராவிடத்தின் மீதான அபிமானம் உள்ள ஒருத்தருடைய பதிவு, கவனிக்க தகுந்த பதிவு அது. புரியுதுங்களா? அப்போ எதிர்ப்புங்கிறது அதை கன்சாலிடேட் பண்ணுறாங்களா? கன்சாலிடேட் பண்ணுற போது யார் பெருந்தன்மையாக நடந்துக்கிறா, யார் விட்டு கொடுக்குறா, யார் பிடிவாதமாக இருக்கிறா, இதுக்கு ஒரு தீர்வு வருதா வரலையாங்கிற பொறுத்து தான் திராவிட இயக்கங்கள் வீழ்வதும் வாழ்வதும் இருக்குது. தேர்தலுக்கு 8 மாதங்கள் முன்னாலே நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக அரசியலை பார்க்குறவங்களே விஜய்க்கு 10% சொல்கிறீங்க. 10 வரலாங்கிறத நம்மளால் கணிக்க முடியுது. தேர்தல் பக்கத்தில் இன்னும் ஏற வாய்ப்பு இருக்குல்ல? அப்போ நான் டிசம்பரில் கேளுங்க, நான் இன்னும் கொஞ்சம் என்னன்னு என் கருத்தை அப்போ சொல்கிறேன். இப்போ நீங்கள் 10ன்னு சொல்கிறீங்க. ஏன் சொல்கிறேன்னா, நான் அந்த கணிப்பை நம்மளால் ஓரளவு உணர முடியுது. இது வரைக்கும் வாக்களிச்சுட்டு இருந்தோம் என்ன சொன்னால், ஏன்னா நேற்று வரைக்கும் சீமான் இன்னைக்கு என்னடா விஜய்ங்கிற, ஏன்னா நேற்று ரெட்டலைக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நான் எத்தனை பேர்ட்ட கேட்டிருப்பேன். ஏன்டா ஒரே தளபதி எங்கள் தளபதி தான் சொன்னியே, உதயசூரியனை பச்சையெல்லாம் குத்துனியா, ஆனால் போங்க சார் அப்படின்னு சொல்கிறவங்களையும் நம்ம கண்ணால் பார்ப்போம், காதால் கேட்போம்ல. இதையெல்லாம் வச்சு ஒரு யூகமாக சொன்னால் விஜயனுடைய பிரபல்யம் ஒவ்வொரு நிகழ்வு இது வரைக்கும் நான் பார்த்த ஒரு 5 நிகழ்ச்சி 6 நிகழ்ச்சியில் பொதுவெளிக்கு அவர் வர்றபோது கூடுகிற கூட்டம், சாதாரண வேலைக்காரங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை, எளிய மக்கள்னு சொல்லப்படுகிற அந்த அடித்தட்டு மக்கள்கிட்ட விஜய்க்கு இருக்கிற அந்த அரசியல் ரீதியான வரவேற்பு. நடிகனா நானும் தான் வரவேற்கிறேன், ரசிப்பேன். அரசியல் ரீதியான என் ஓட்டு விஜய்க்கு தான் அப்படின்னு சொல்கிற அந்த அப்பாவித்தனமான குரல் இருக்குல்ல, நீங்கள் அந்த லேடிக்கிட்ட போயிட்டு ஒரு ஃபார்மை கொடுத்து ஏமா டிக் பண்ணுமா, இல்லாட்டி சொல்லு நான் டிக் பண்ணுறேன்னா சொல்ல மாட்டாங்க. வெள்ளந்தியாக வர்ற வார்த்தை இருக்குல்ல, இதையெல்லாம் வச்சு தான் நான் சொல்கிறேன் அந்த இடத்தை அவர் எளிதில் அடைவார். அதாவது குறைஞ்சபட்சம் நான் அவனை எதிர்பார்ப்பேன், இந்த வரப்போகிற தேர்தல் என்ன நடந்தாலும் சரி விஜய் தன் கட்சிக்கான அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுடுவார். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி என்கிற அந்த அந்தஸ்தை விஜய் பெறுவார் அப்படின்னு நான் பெருமளவு நம்புறேன். இது ஜனநாயக நாடு, என்ன வேணாலும் நடக்கும். அப்போ இவ்வளோ நாள் சொன்னதெல்லாம் பொய்யா கோபால்னு நாளைக்கு விஜய் புலம்புற அளவு கூட ரிசல்ட் வரலாம். ஏன்டா கூட்டமாக வந்தியலடா, கோயம்புத்தூர்லேயே 10,000 ஓட்டு வரலையடான்னு அவர் புலம்புற சூழலும் வரலாம். ஏர்போர்ட்டுக்கு 20,000 பேர் தான் வந்தாங்க, ஆனால் ஓட்டு பார்த்தா 2,5 லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்களே நமக்கு இந்த மாவட்டத்தில் 2 தொகுதியில் 3 தொகுதியில் அப்படின்னு உட்காந்து கணக்கு பார்க்குற சூழலும் விஜய்க்கு வரலாம். ஜனநாயகத்தில் எதையுமே நாம இறுதி முத்திரை குத்தி தீர்ப்பு சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன வேணாலும் நடக்கும். விஜய் உடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும் அப்படின்னா என்ன அர்த்தம்? 8% ஓட்டை குறைஞ்சபட்சம் வாங்கிடும், 8% தாண்டிடுவாங்கன்னு அர்த்தம்னு சொன்னாங்க முதல் தேர்தலில். ஆமாம், அது பெரிய அங்கீகாரம் இல்லை. அதனால தானே ஒரு பதற்றம் இருக்குது. அதனால தான் தம்பி விஜய் சரியாதானே சொல்லியிருக்கிறான்னு அதிமுக ஒருத்தர் சொல்கிறாரு, இன்னொருத்தர் இல்லை விஜய் கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டான்னு சொல்ல என்ன சரின்னு அவங்களுக்கே புரியல. விஜயை திட்டலாமா பாராட்டலாமா? அதிமுக இது இருக்குது. ஒரு வந்துட்டாருனா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. தம்பி விஜய் எங்கள் அணிக்கு வரணும், பிஜேபியில் கூப்பிடாத ஆள் இல்லை. எதுக்கு சார்? பலம் நிரூபிக்காத அன்டெஸ்டட் அன்ப்ரூவ்டு விஜயை எதுக்கு மாங்குன்னு கூப்பிடுறீங்க? சாதாரண எனக்கு தெரிஞ்ச அந்த கணக்கு அரசியல் புரிஞ்ச தெளிஞ்ச சாதிக்கிற அவங்களுக்கு தெரியாதா விஜய் கிட்ட ஏதோ ஒன்று இருக்குன்னு? அதைத்தான் நான் சொன்னேன். விஜய் திமுகவுக்கு மாற்றாக வளர்ந்துட்டு இருக்காரா? அண்ணா திமுகவை சைட்லைன் அதுக்கு அந்த வார்த்தையை சொல்றதுக்கு விஜய் இன்னும் நீண்ட தூரம் போகணும். 2 தேர்தல்களை சந்திக்கணும். இப்போ டூ ஏர்லி. இன்னாருக்கு மாற்றாக நான் வளர்ந்து விட்டேன்னு இப்போ சொல்ல முடியாது. ஒருவேளை தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் கிளைம் பண்ணலாம், அல்ல அந்த இடத்தை நோக்கி நான் பயணிக்கிறேன்னு ஒரு உறுதிப்பட சொல்லலாம். அதுக்கு ரிசல்ட் ஒன்று கையில் வேணும். உடனே அவர் ஆட்சிக்கு வந்துடுவார், எதிர்கட்சி ஆயிடுவார் அப்படின்னு நான் சொல்லலை. இல்லை நம்ம 10% வாங்கிட்டோம், அப்போ மாற்று என்ன? இந்த 10 நான் வர தேர்தலில் 20 ஆக்கிட முடியும், 33 ஆக்கிட முடியும், ஆட்சியை பிடிக்க முடியும். நம்பிக்கை தருகிறது தான் அந்த 10. அந்த 10க்கு முதல்ல வரட்டும்னு நான் சொல்கிறேன். இந்த பேட்டியோடைய ஆரம்பத்திலிருந்து பார்க்கும்பொழுது இருக்கிற நிலவரங்கள் அதிமுக வாய்ப்புகளை டிம் செய்யுமோ? அமித்ஷாவோட பேச்சு, எடப்பாடியுடைய கொஞ்சம் நம்பிக்கை டிம்மன் எல்லாம் ரொம்ப எல்லாம் போனா பலவீனப்படுத்தும். ஆமா, மிக நிச்சயமாக பலவீனப்படுத்தும். அதிமுக தொண்டனை நீங்க சீண்டி பார்த்தீங்கன்னா அவன் கோபத்தை வேற வார்த்தைகள்ல, வேற வடிவங்கள்ல, வேற செயல்கள்ல காட்ட தான் செய்வான். அது விஜய்க்கு பிரைட்டன் பண்ணுமா, பலப்படுத்துமா? அது விஜய் எடுக்கிற ஓட்டை நான் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். எனக்கு அதை யூகம் பண்ற திறமையெல்லாம் எனக்கு இல்லை. ரொம்ப சாதாரண நீங்க அதிமுக பலவீனப்படுத்தும்னு சொல்லிட்டீங்க. ஆமா சார், நான் அதிமுக தொண்டை சார், நீங்க அமித்ஷா சார், நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பேன், நான் கேட்டே இருப்பேன் சார். நான் எடப்பாடியாக தான் கேட்பேன். அதிமுக தொண்டை எனக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது.
அப்படியா, தொண்டாமுத்தில் வந்து நீ நில்லு, உன் ஆள் நிற்க வை, நான் பார்த்துக்கிறேன், என் உள் மனசு சொல்லுமா சொல்லாதா? அந்த ஓட்டு எங்கே போகுன்னு கேட்குறேன். அது அவன் அந்த நேரத்தில் நான் இந்த 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 அண்ணாதிமுக தொண்டர் என்ன எடுக்கிறாங்கிறத பொறுத்து இருக்கு. எதிரியாவே இருந்தாலும் பரவாயில்ல, திராவிடத்தின் மீது பற்று கொண்டவனா நான் இருந்தால் என் ஓட்டை நான் திமுக போடுவேன். இல்லை மனசாட்சி உறுத்துச்சுன்னா நான் அன்னைக்கு ஓட்டு போடவே போக மாட்டேன்னு அந்த தனி மனதை நான் என்ன வரிச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன். என்ன வேணாலும் நடக்கும், அது என்ன நடக்கும்னு சொல்கிறது அவன் கையிலேயே கிடையாது. நீ விஜய்க்கு போடுவாங்களான்னு கேட்குறேன். அது எப்படி நம்ம சொல்ல முடியும், தெரியாதுல்ல. ஏன்னா ஒரு மாற்றா ஆகக்கூடிய அதை நிரூபிக்கணும் சார். அவர் மாற்றுங்கிறத எல்லா வகையிலையும் காட்டணும். இப்போ மாற்றுன்னு சொல்லியப்பா அண்ணாதிமுக பற்றி ஒரு வார்த்தை கூட திட்ட மாற்றியப்பா, விமர்சிக்க மாட்டேன்னு அதே விமர்சனம் பொதுவெளியில் இருக்குல்ல. ஆமாம். அப்போ இந்த மாற்றுங்கிறத நான் முதல்ல எப்படி நம்புவேன்? நான் ஒரு பொது ஜனம்னு வச்சுப்போம். அண்ணாதிமுக தொண்டங்கிறத மறந்துருங்க, வாக்காளர் அதை இதை மறந்துருங்க. இப்போ என்னுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நான் ஒரு பொது ஜனம். எனக்கு இப்போ நீ அவனும் சரியில்லை இவனும் சரியில்லைங்கிற, திமுகவை திட்டுற, அதிமுக தலைமையில் இடம்பெற்றிருக்கிற பிஜேபியை இழுத்து வச்சு நான் அவனோட கூட்டி வைக்க மாட்டேங்கிறிய. அண்ணாதிமுக பற்றி என்னப்பா ஒன்றுமே சொல்ல, எந்த சூழலிலும் ஜி.கே. வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸோடு எனக்கு உறவு கிடையாதுன்னு சொன்னால் அது காமெடின்னு சொல்லலை, அது அர்த்தமுள்ள பேச்சா? கூட்டணிக்கு தலைமை வைக்கிற கட்சி பேரை சொல்லி ஏன் வாய் திறக்க மாட்டீங்கன்னு இந்த பொதுஜனம் கேட்பானா கேட்க மாட்டானா? ஏன் மாட்டேங்கிறாரு? அதை பொறுத்து இருந்து பார்ப்போம்னு சொன்னேன். ஹிடன் அஜெண்டா இருக்கா, அது சேஷ்டையா, ராஜதந்திரமா, அது பலனளிக்குமா, அதெல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. எதெல்லாம் நடக்குமோ அதுக்கு தகுந்த ஒரு வார்த்தை அதுக்கு பொறுத்துக்கலாம். எல்லாமே விஜய்க்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பார்ப்போம், பேசுவோம், நிறைய இருக்குல்ல. அது நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் மட்டுமே தனி விவாதமா இருக்கும். ஆமா, அதனால அடுத்தடுத்து நிறைய பேசலாம். இந்த நிகழ்ச்சியில் கருத்தில் குறிப்பிட்ட எஸ்பி லட்சுமணன் மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.